guys, இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா டிசி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். எல்லாருக்குமே தெரியும் லோகி அண்ணா வந்து ஹீரோவா டெபியூ கொடுக்கறாரு இந்த படத்துல. அதுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ டாக்ஸ் என்ன போயிட்டு இருக்குன்னா லோகி அண்ணா வந்து இஸ் தி ஹையஸ்ட் பெய்ட் டெபியூ ஆக்டர் ஆஃப் தமிழ் சினிமா. டெபியூ படத்திலே வந்து 50 கோடி சம்பளம் வாங்குறாப்ல தலைவன். அப்படி என்ன பண்ணி வச்சிருக்க போறாரு தெரியல சத்தியமா இந்த படத்துல. லோகி அண்ணா வந்து as a director எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க. அவரோட படங்கள் வந்து இப்போ கூலியில் கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணாரு. பட் அதுக்கு முந்தைய படங்கள் மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ இந்த மாதிரி படங்கள் எல்லாமே காலத்துக்கு நின்று பேசக்கூடிய படங்கள். அப்படி இருக்கும்போது எல்சியூன்னு ஒரு யூனிவர்ஸை பில்ட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் யோசிக்கும் போது ஒரு அவெஞ்சர்ஸ் லெவலில் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது லோகி அண்ணா வென்ட் டு ஸ்டார்டம். ரஜினி சார் கூட கூலின்னு ஒரு படம் பண்ணாங்க, படம் சம்மாடி வாங்குச்சு. சரி, அதுக்கப்புறமா எல்சியூ ரிவ்யூ பண்ணுவீங்களான்னு கேட்டால் இல்லை நான் டெபியூ ஆக்டராக பண்ணுறேன், டிசின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், அருண் வாசன் கூடன்னு சொன்னார். சரி ஓகே, அதுக்கப்புறமாச்சு எல்சியூ ரிவ்யூ பண்ணுவீங்களான்னு கேட்டால் அல்லுர்ஜுன் கூட ஒரு படம் சைன் பண்ணிட்டாரு. என்னடா நடக்குது, எல்சியூ நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹைப்பே கம்மியாயிருச்சு. இப்போ எல்சியூனா ஆமாம் இல்லை எல்சியூன்னு ஒரு டைமில் லோகேஷ் கனகராஜ் பண்ணாருன்ற மாதிரி தான் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து அவர் எல்சியூவை கீழே எடுத்துகிட்டு போயிடாரு. அது வந்து ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்காது நினைக்கும் போது. இந்த ட்ரெய்லரில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றது தான் நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை இந்த படத்தில். அவரோட கெரியரில் ஒரு தேவையில்லாத அணி தான் இந்த படம் நினச்சிட்டு இருக்கேன் நான். அந்த ஒரு மைண்ட் செட்டை இந்த ஒரு ட்ரெய்லர் மாற்றுதா இல்லையன்றது தான் இப்போ கேள்வி. இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணா, ரியாக்ட் பண்ணிடலாம் வாங்க. ஷார்ட் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. தேவதாஸ் சொன்னல ஷார்ட்ஸ்லாம் நல்லா இருக்குப்பா. ஓய் டேய் செம்ம ஷார்ட் ஆக்சுவலா அது. நீ போலீஸ் போடுவ, ஓ டாக்டர் போடுவா, சுக்குடுப்பா. ஓ ஓ ஓ டேய் வயலன்ஸ். Music. Oi. பின்னாடி பிஜிஎம் செம்மையா இருக்குங்க, செம்மையா போயிட்டு இருக்கு. கோரஸ் வாய்ஸ் சந்திரடா. ஹேய் ஹேய் என்ன ஷார்ட்டா இது. உன்னைங்க சேஃபா விட்டு பாரு. ஓகே, எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேமரா ஒர்க்ஸ்லேருந்து போயிடுறேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவுமே அவங்க அந்த சூரியனை வந்து கையாண்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஷாட்ஸில் வந்து அவங்க சூரியனை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அவங்க சந்திரா வந்து ஒரு ஒரு ஏரி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நடந்து போகிறாங்க.
நடந்து போகும்போது மேலே அந்த சூரியன் அவங்க காட்டின விதமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஷாட்டு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது அந்த மலை உச்சியில் அவங்க 2 பேருமே நிற்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி அந்த சூரியன் தெரியுது, அது நல்லா இருக்குது. அது அது ரொம்ப மெனக்கெட்டு தான் பண்ணணும் அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் அமைகிறதுக்கு. ரியல் மாதிரி தான் தெரியுது, ஓகேங்களா? அது வந்து சிஜி மாதிரிலாம் தெரியல, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவதாசும் சந்திராவும் வந்து அந்த வண்டியில் போயிட்டு இருப்பாங்க, ஒரு வண்டிக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க, வண்டிக்குள்ளே இருட்டாக இருக்கும். அப்போ வந்து தேவதாஸ் வந்து டைலாக் பேசிட்டு சிகரெட் பற்ற வைப்பார். ஏன்னா வண்டி வந்து டார்க்னஸில் போயிட்டு இருக்கு. இவர் சிகரெட் பற்ற வச்சுன்னா ஒரு செகண்ட் வந்து வெளியே இருந்தே அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் வந்து வண்டிக்குள்ளே அடிக்கும். இவர் லைட்டர் பற்ற வைக்கிறதுக்கும் அந்த வெளிச்சம் உள்ளே வரதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிகரெட் பற்ற வச்சுட்டு கரெக்டாக லைட்டர் அணைக்கும் போது அந்த வெளிச்சம் போயிடும், ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம் போயிட்டு திருப்பி டார்க்னஸ் ஆகிடும். அந்த ஒரு ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நல்லா பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் ஜி டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன், அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் தான். அருண் மாதேஸ்வரன்னா வயலன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவரோட படங்கள் இருக்கும். நம்ம ராக்கி எடுத்துக்கோங்க, கேப்டன் மில்லர், அதுக்கப்புறம் சானிக் ஆயுதம், எல்லாமே வயலன்ஸ் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் சூப்பராக இருக்குது. அந்த கையை வெட்டி தூக்கி போகிற சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து புல்லட்ஸ் படும்போது உடம்புல புல்லட் பட்ட உடனே உள்ளேருந்து ரத்தம் பீச் அடிக்குது வெளியே, அதெல்லாம் வந்து நல்லா பண்ணி நல்ல ஒர்க்ஸ். அது எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ரியலிஸ்டிக்காக தெரியுது அந்த ஒரு வயலன்ஸ் அவங்க காட்டுறது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து அருமையாக இருக்குங்க. நான் அனிருத் பற்றி சொல்லணும்னா புகழ்ந்துக்கிட்டே தான் போகணும், அவரை பற்றி குறை சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து கிளிம்ஸில் ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் போட்டிருப்பாங்க, அதே மியூசிக்கை தூக்கி டீசரில் வந்து ஒரு எமோஷனலாக யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரெய்லர்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கோரஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த கோரஸ் வந்து இட் கிவ்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஒரு ஹாண்டிங், ஒரு சைடில் ஒரு ஹாண்டிங்காகவும் இருக்குது கேட்கும்போது, ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி வைபாவும் இருக்குது, நல்லா இருக்குது அந்த ஒரு மியூசிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லாஸ் நம்ம தலைவர் லோகேஷ் கனகராஜ். நான் இந்த ட்ரெய்லரில் வந்து லோகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தேன், டீசர்லையுமே அதை எதிர்பார்த்தேன். எனக்கு டீசர்லையுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அவர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸுங்க, அந்த க்ளோஸ்அப் ஷாட்டு, அழுகுற சீனு, அதுக்கப்புறம் வந்து டைலாக் பேசுகிற சீனு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஓகே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாருப்பா, படத்தில் நல்லா இருக்கும் போல், ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸுமே நல்லா பண்ணுவார் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஹோப் நமக்கு வரும். அது வந்து நான் டீசரில் எதிர்பார்த்தேன். டீசரில் வந்து சும்மா வெட்டுறது குத்துறது முடிச்சிட்டாங்க, அதே தான் ட்ரெய்லர்லையும் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் ஒரே ஷாட் தான், அந்த ஆணு கத்துவார் ஜெயிலுக்குள்ளேருந்து, அது எனக்கு பெருசாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வெளியே தெரியல. அண்ட் ஹீரோயின் வமிகா வந்து அவங்களுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நிறைய சீன்ஸில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோகே அண்ணன் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. அதனால் இந்த ஒரு படம் லோகே அண்ணன் கரியரில் வந்து ஒரு தேவையில்லாதன்ற மைண்ட் செட் எனக்கு இன்னும் போகலை. அதை வந்து அண்ணா மாத்திரத்துக்கு தவறிட்டாங்க. ஸோ படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஆல் குட் ஆல் பாசிட்டிவ். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.